என்னடா அப்படி பாக்குற? இந்த புடவைய கடையில பார்த்ததை விட நீங்க கட்டியிருக்கும் போதாம அழகா இருக்கு. நீ வாங்கி கொடுத்த புடவையாச்சு, அதுதான் இவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, பொண்ணுங்களை பார்த்தா பேய பார்த்த மாதிரி பயந்து ஓடுவியே, நீ எப்படி இவ்வளவு அழகான புடவை செலக்ட் பண்ற? ஆமா, வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு எதுக்காக போறேன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொன்னா தானே தெரியும். ஆமா, கோயில்ல அம்மனுக்கு என்ன புடவை சாத்திருப்பாங்களோ அதை அப்படியே போய் கடையில போய் வாங்கிட்டு வந்துரு. அம்மன் சிலையை விட இந்த புடவை உங்களுக்கு தாமா நல்லா இருக்கு. விஜய், நீ எனக்கு மகனா பிறந்த நாள் தான் இந்த சக்கர நாற்காலி கூட சொர்க்கமா தெரியுதுப்பா. வாங்கம்மா, டிஃபன் சாப்பிடலாம். நான் உனக்கு செய்ய வேண்டிய பணிவிடையே நீ எனக்கு செய்யறியாப்பா? சின்ன வயசுல நீங்க எனக்கு செஞ்சதாமா நான் உங்களுக்கு செய்யறேன். 10 மாசம் நீங்க சுமந்த சுமைய ஆயுள் முழுவதும் சுமந்தாலும் ஈடு செய்ய முடியாதுமா. பம்பாயில இருந்து மெட்ராஸ் வந்து நான் லட்சமா சம்பாதிக்கிறது உங்களுக்காக தானமா. எனக்காக நீ என்னென்னமோ செய்யற, ஆனா ஒண்ணு மட்டும் செய்ய மாட்டேங்கிற. என்னமா அது? அட போடா, அது உன்னால முடியாது. என்னது என்னால முடியாதா? உங்களுக்கு என்னமா வேணும் சொல்லுங்க, இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் கொண்டு வந்து தரேன். டேய், அவசரப்பட்டு அமெரிக்கா எங்கேயும் போயிடாத, தமிழ்நாட்டிலே ஒண்ணு பாரு. தமிழ்நாட்டுலயா? நம்ம தமிழ்நாட்டுலயா? என்னமா வேணும்? மருமக. மருமக தானே? உங்களுக்கு எத்தனை வேணும்? மருமக? மருமகனா எனக்கு பொண்டாட்டி? ஐயோ ஏமா, அது என்னால முடியாதம்மா. டேய், இப்ப நான் என்ன பெருசா கேட்டுட்டேன்? விளக்கு ஏத்தி வைக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டேன், அவ்வளவுதானே? ஆமா, இப்ப என்ன உங்களுக்கு விளக்கு ஏத்தணும் அவ்வளவுதானே? நான் ஏத்துறேன். டேய், உனக்கு அறிவே இல்லடா. உங்க புள்ளதானமா? உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், உன்னுடைய வாரிசை என் மடியில போட்டு கொஞ்சணும். ஆமா, எனக்கு நீங்க வாரிசு, உங்களுக்கு நான் வாரிசு. நம்ம 2 பேருக்கு இடையில எதுக்குமா இன்னொரு வாரிசு? நான் சொல்றத கேளுடா. ஆமா, நான் சொன்னா கேளுங்கம்மா. நீங்க இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு ஆபீஸ்ல கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. தயவு செய்து எனக்கா நீங்க டிஃபன் சாப்பிடுவா. சொன்னா கேளுங்கம்மா. அம்மா, நான் வரமா போறேன். அம்மா, சாப்பிட்டுட்டாவது போடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஹலோ ஷீலா டார்லிங், நான் அப்பு பேசுறேன். என்ன பண்ணிட்டு இருக்க ஆபீஸ்ல? சைட் அடிச்சிட்டு இருக்கியா? டைப் அடிச்சிட்டு இருக்கியா? அது சரி, தப்பு இல்ல. அப்புறம் வழக்கம் போல நம்ம பார்க்ல மீட் பண்றோம். அதுக்கப்புறம் வழக்கம் போல ஹோட்டலுக்கு போறோம். அதுல ஒண்ணும் சேஞ்ச் கிடையாது. வழக்கம் போல நீ தான் காசு கொண்ற. காசுன்னு உடனே எனக்கு ஒரு பெரிய தத்துவம் ஒண்ணு ஞாபகம் வருது, சொல்லட்டுமா? காதலுக்கு எப்போதுமே தடையாக இருப்பது 2. ஒன்று காசு, இன்னொன்று உன் பாஸ். கரெக்ட். பாருங்க, எக்ஸ்போர்ட் ஆர்டர்ல 1000 கிலோ செடி கேட்டிருந்தோம், நீங்க 1000 கிலோ முடி அனுப்பிட்டீங்க. வெரி சாரி சார். குட் மார்னிங் சார். குட் ஈவினிங் சார். ஹவ் ஆர் யூ? வையாரு வை. அப்ப இந்த போன் உன் காதலி கூட பேசுறதுக்கு இல்ல. அதுக்கு வேற போன் தரேன்றீங்களா? ஏய், தப்பா நினைச்சு கூட சார். சின்ன வயசு எனக்கு இல்ல, அவளுக்கு. அவளுக்கு போன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க அம்மா போன் பேசும்போது இவ பிறந்தா. காதல நினைச்சா கடமை மறந்துடும். ஓகே, இந்த மெல்பர்ன் கம்பெனிக்கு காட்டன் பனியன் சப்ளை பண்ணிருந்தோமே, பணம் வந்துருச்சா? அது சின்ன தொகை, உடனே வந்துருச்சு. சபரி என்டர்பிரைசஸ்க்கு எரா அனுப்புறதுக்கு அப்ளிகேஷன் போட சொன்னேன், போட்டியா? அது எரா சின்னதா இருந்தாலும் அப்ளிகேஷன் ஆர்டர் பெருசு, தொகையும் பெருசு. அதனால நான் ரெடி பண்ணல. ரெடி பண்ணலையா? ஏன்? நாம இந்த பனியன் ஜட்டி இந்த சிம்பிள் ஆர்டர்ஸோட நிறுத்திக்கிறது பெட்டர். இந்த லட்சங்கள் சம்பந்தப்பட்ட ஆர்டர் கிட்ட நாம நெருங்கவே முடியாது. வை பிகாஸ் இந்த தொழில நமக்கு போட்டியா ஒரு பெரிய பண முதல ஒண்ணு இருக்குது. அது பல பண முதலைகளை முழுங்கி ஏப்பம் விட்டுருக்கு. யார் அந்த பண முதல? மிஸ்டர் ஜி கே ஜி. ஷீலா, கம் ஹியர். சார், ஓரியண்டல் இண்டஸ்ட்ரீஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண சொன்னேன், பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் வரமாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாம எல்லாருமே பணத்துக்கும் பொம்பளைக்கும் மயங்கிட மாட்டாங்கன்னு உன்னோட அயோக்கியத்தனமான முதலாளிகிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டான் சார். யார் அவன்? பறந்தாம. ஓ, யூ கேன் கோ. GKG here.
நான் மிஸ்ஸஸ் ஜிகேஜி பேசுறேன். இதான் நீங்க போனது போன் பண்றதா? ஓ சாரி டியர், ஒரு முக்கியமான பிசினஸ் டீல், அதான் மறந்தே போயிட்டேன். ஒரு பிசினஸ் மேனுக்கு மறதி கூடாது, அதுவும் வைஃப் விஷயத்துல மறதி கூடவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவினிங் ப்ரோக்ராம் ஜட்ஜ் பொன் ரிசப்ஷனுக்கு நாம 2 பேரும் கட்டாயம் போறோம். ஈவினிங் என்ன கோர்ட்ல வந்து பிக்கப் பண்ணிக்கங்க. ஓகே? ஓகே டியர், ஓகே. தேங்க் யூ. போலாமா செல்வி? போலாமா. நாளைக்கு அந்த தணிகாசலம் கொலை கேஸ் தானே செல்வி? எஸ் மேடம். அதுக்கு என்னென்ன டீடைல்ஸ் வேணும்னு டேப்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ரெடி பண்ணிடு. ஓகே மேடம். மத்த ஒர்க்குங்களும் என்னென்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் எல்லாத்தையும் நான் முடிச்சு வச்சிட்டேன் மேடம். இஸ் இட் குட்? பாட்டி பிரபு சாப்பிட்டியா கண்ணா? உங்க கூட தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைடா, பாட்டி விரதம். அப்படின்னா நானும் விரதம் சாப்பிட மாட்டேன். தலையை கூட வாரிக்க மாட்டேங்கிறாமா, அதுவும் உங்ககிட்ட தான் வாரிக்கணுமா? இவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் இவனுக்கு எல்லாமே நான் தான். சரி நீ போ. அம்மா, நீங்க அவனை கொஞ்சம் கொஞ்சம் கெடுத்துட்டீங்க. ஒரு போலீஸ்காரன் புள்ள மாதிரியா இருக்காம? நீ போலீஸ்காரனா இருந்தா வீட்டுக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல. இவனை வேற போலீஸ்கார மாதிரி வழக்கு சொல்றியா? ஏமா பேச மாட்டீங்க? கருப்பு கவனை போட்டு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறத விட இந்த காக்கி சட்டையை போட்டு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது நான் பெருமையா நினைக்கிறேன். வாடகை உன ஸ்கூல்ல டிராப் பண்றேன். ஓட்டர் பைக்ல வர மாட்டேன், பாட்டி கொடுத்தா கார்ல போவேன். அம்மா நீங்களே டிராப் பண்ணுங்க, இல்லாட்டி உங்களுக்கு கோர்ட்ல வேலை ஓடாது. என் பிள்ளைக்கு ஸ்கூல்ல படிப்பேராது. டேய் நான் போறேன்டா ஓட்ட பைக்ல. டாடா. வரமா? என்னடா பண்றது? பொடி தீர்ந்து போச்சு. யாராவது வந்து காசு போட்டோம், பொடி வாங்கி கால் போட்டுருவோம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சீதைக்கு ராமர் என்ன வேணும்? ஐயோ, என் ராமர் படம் போச்சு. ஏய்யா, ஏய்யா, உனக்கு எவ்வளவு தெரியா? ஏய்யா, உனக்கு கண்ணு முன்னால இருக்கா பின்னால இருக்கா? ஐயோ, அநியாயமா ராமர் படத்தை அழிச்சிட்டே. உன் கார் நல்லா இருக்குமா? நீ நல்லா இருப்பியா? உன் கார் பஞ்சரா போக. இத பாருமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. ஏன்டா இப்படி கத்துற? உனக்கு என்னடா பணம் என்னடா வேணும்? ஆமா, கொடுங்க கொடுங்க கொடுங்க. 2 அடி இருந்துகிட்டு இந்த தப்பு தவறானே, 6 அடி இருந்து ஆட்சியவே பிடிச்சிரும் போல இருக்க. இந்த சத்தத்துக்கே 100 ரூபாய் கிடைச்சதுன்னா இன்னும் பெரிய சத்தமால போட்டிருப்பேன். நீதான் பேச விட மாட்டேன்ட்டிய. சரி 100 ரூபாய் இருக்குல்ல, ரிக்ஷால போயிடுவோமா? தானே போயிடுவோம். டாய் ரிக்ஷா. வர வர என் சமையல் எனக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்ன பண்றது? என்னது? அடுப்புல வச்சிருந்த பாத்திரம் எங்க போயிடுச்சு? உருகிடுச்சு. இங்க வச்சுட்டு எங்கேயோ தேடுறேன். அவர் நினைப்பு வந்தாலே மனசு கொள்ளுக்கு அலைகிற குதிரை மாதிரி ஆயிடுறது. என்ன பண்ணிட்டு இருக்காரோ? மாமி மாமி, என்ன வீட்டுக்கார ஞாபகத்துல பாயசத்துல சர்க்கரைக்கு பதிலா உப்பை போட்டுறாதீங்க. உப்பத்தான் எடுத்துட்டேன், நல்ல வேளை ஞாபகப்படுத்தினேன், இல்லைன்னா போட்டாலும் போட்டிருப்பேன். ஏன் மாமி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் சமைக்கட்டுமா? என்னது? நீங்க சமைக்கிறேடா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பேசாத உட்கார்ந்துட்டே பாத்துட்டே இருங்கோ, அது போறோம். விஜய் எனக்காக என்னென்னமோ செய்யறான், நான் அவனுக்காக எதுவுமே செய்யறதில்ல. அதனால்தான் இன்னைக்கு என் கையாலேயே பால் பாயசமாவது செஞ்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன். மீனாட்சி அம்மா, எல்லா தாயும் குழந்தைகளுக்கு பால் பாயசம் வச்சு கொடுத்துடலாம். ஆனா எல்லா குழந்தைகளுமே விஜய் மாதிரி பாசம் செலுத்த முடியாது. இல்ல மாமி, பிள்ளைங்களுக்கு தாய் தான் பணிவிட செய்யணும். ஆண்டவன் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல. நீங்க திடீர்னு எதை நினைச்சு இப்படி கவலைப்பட்டு இருக்கே? இது பாருங்க, நீங்க உங்க பிள்ளைக்கு பணிவிட செய்யறது உங்க கடமை. ஆனா உங்க புள்ள உங்களுக்கு பணிவிட பண்றானே, அது நீங்க செஞ்ச புண்ணியம். அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. விஜய் இப்ப வந்துருவான், சீக்கிரம் பாயசம் வச்சிருங்க. இதோ ஒரு நிமிஷத்துல பண்ணிவிடுறேன். இன்னும் இந்த பக்கம் உதைக்கிறீங்க, அந்த பக்கம் போங்க. நீ பக்கத்துல இருந்தா எங்க உதைக்கிறதுனே மறந்து போகுது. என்ன மாதிரி ஸ்டார்டிங் டேபிள் பெட்ரோல் தீர்ந்து போச்சு போலருதே. ஷீலா, உன்னை தள்ளின்னு வந்ததுக்கு இப்ப ஸ்கூட்டரை தலை வேண்டியதா போச்சு. இதான் முதலாளி கிட்ட அம்மாவுக்கு உடம்பு சுகம் இல்லைன்னு போய் சொன்னேன், சரியான பனிஷ்மெண்டா போச்சு.
இப்ப என்னங்க பண்றது? தலையில தூக்கின்னு போக வேண்டியதான், வேற என்ன பண்றது? அப்போ அங்க பாருங்களேன், ஒரு கார் வருது. நீங்க போய் லிஃப்ட் கேளுங்க. அறிவு இருக்கா உனக்கு? நான் லிஃப்ட் கேட்டா லிஃப்ட் தர மாட்டான். ஆனா நீ கேட்டீங்கன்னா காரே தந்தாலும் தந்துருவான். அதனால நீ என்ன பண்ற, நீ போய் லிஃப்ட் கேக்குற. முக்கியமான விஷயம் அவசரமா போகணும்னு சொல்லு, அப்பதான் அவன் ஈன்னு ஓகே சொல்லுவான். நான் பின்னாடியே வந்து பூந்துக்கிறேன். சட்டு போய் கேளு. சார், என் ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நீங்க தான் லிஃப்ட் கொடுக்கணும் ப்ளீஸ். ஓ தாராளமா. தேங்க்யூ சார். என்னங்க, வாங்க போலாம். ஓகே வாங்க. பாருங்க, நானு பொதுவா இந்த மாதிரி யாரையும் லிஃப்ட் எல்லாம் கேட்டு டிஸ்டர்ப் பண்றது இல்ல. பட் திடீர்னு ஸ்கூட்டர் கிளம்ப மாட்டேங்குது, அதான். நில்லுங்க, எங்க ஓட பாக்குறீங்க? குட் மார்னிங். பேட் மார்னிங். என்னங்க, இவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? முன்னால தெரியுமாவா? அவர் என்கிட்ட பாஸா இருக்காரு. என்ன சொல்றீங்க? அவர் தாமா முதலாளி. ஐயோ, இவரு உங்க முதலாளி. குட் மார்னிங் சார். நீங்க இவரை மட்டும் டிராப் பண்ணுங்க, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். நான் அந்த ஆட்டோ புடிச்சு குடுத்துட்டு ஜஸ்ட் அதெல்லாம் ஆபீஸ்ல கூடாதுன்னு பார்க்ல ஸ்கூட்டரை உதச்சா எனக்கு கொண்டு வந்தது. என்ன மன்னிச்சிருப்போம். அது இருக்கட்டும், என்னது நவீன காதல் ஜோடி நாங்க. நீங்க என்னதுக்கு, நீ தானே சொன்ன ஆபீஸ்ல காதலை வச்சு கூடாதுன்னு. அதனாலதான் இப்படி பார்க்ல வச்சுக்கிட்டு அவதிப்படுறேன். ஓஹோ, அந்த பொண்ணை பத்தி எல்லா விவரமும் தெரியுமா? ஓ தெரியுமே. 44 22 44. ஷட் அப். டெலிபோன் நம்பர் பா. உடம்பு அளவெல்லாம் இன்னும் எடுக்கல. அவ என்ன பண்றான்னு சொல்லு, நானே பேசி உன் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். தேங்க் யூ சோ மச். அவ வந்து ஜிகேஜி ஆபீஸ்ல வேலை பாக்குறா. ஜிகேஜி? ஆமா, நான் சொன்னேனே இந்த பணம் முதல்ல அதே ஜிகேஜி தான். இப்ப மூலமா தான் எனக்கு அவனை பத்தி ஃபுல் டீடைல்ஸே தெரிஞ்சது. அதனாலதான் அன்னைக்கு ஒண்ணு அவங்கிட்ட மோத வேண்டாம்னு நான் சொன்னேன். ஜிகேஜி எப்படி தொழில் பண்றாங்கிறத பத்தி இவளுக்கு எல்லாமே தெரியுங்கிறியா? எல்லாம் தெரியும். அவரோட பர்சனல் செக்ரட்டரி ஆச்சவ. ஓஹோ, உன் காதலுக்காக இவ என்ன வேணுமாலும் பண்ணுவா இல்லையா? அப்பு கண்டிப்பா. இல்லன்னா இந்த ஜிகேஜியை பத்தின பூரா டீடைல்ஸ் என்கிட்ட சொல்லிருப்பாளா? பாரு விஜய், இந்த ஜிகேஜி இருக்கானே பயங்கரமான ஆளு. பணம் பொண்ணு இதுக்கெல்லாம் மசிலன்னா அடி உதை இதை வச்சே தொழில் எல்லாரையும் கவுத்துறாமா. இதுக்குன்னே குழந்தை பாண்டின்னு ஒரு அடியாள வேற வச்சிருக்காங்க. அவன் பேருதான் குழந்தை, மத்தபடி பயங்கர ரவுடி. இவ்வளவு ஏன், இன்னைக்கு அந்த குழந்தை பாண்டி வீட்டுல ஆபீசர்ஸ்க்கு ஏதோ ஒரு பெரிய பார்ட்டி தராங்களாம். ஆமா, ஷீலா தான் என்கிட்ட சொன்னா. நீங்க பெரிய ஆபீசர், குடியும் குடித்தனமா இருக்க வேண்டிய இந்த வயசுல குடியும் கும்மாளமா இருக்கீங்க. நீங்க ஒர்க்ல சின்சியரான ஆபீசர் கேள்விப்பட்டிருக்கேன். எந்த ஒர்க்லன்னு இப்பதான் புரியுது. மிஸ்டர், நீங்க இந்த பொண்ணோட மடியில மட்டும் விடல, என்னோட பிடியிலையும் விழுந்திருக்கீங்க. நேர்ல பார்த்தா கொஞ்சம் வயசா இருக்கு. இந்த போட்டோவை பார்த்த பிறகுதான் கொஞ்ச வயசு ஆபீசர் தெரியுது. போட்டோல அவ வேணும் வேணும்னு அலைஞ்சிருக்கீங்க சார். நீங்க போட்டோவை அவங்க கம்பெனிக்கு மட்டும் அனுப்பிச்சா போறாது, ஒருத்தர் வீட்டுக்கு அனுப்புங்க. இப்பெல்லாம் ஆம்பளைங்க பொண்டாட்டிக்கு தான் சார் அதிகமா பயப்படுறானுங்க. மத்தள மாதிரி ரெண்டு பக்கமும் வாங்கட்டும், கிழியட்டும் தோலு. சார் வேணாம் சார். ஆபீசர், இதையெல்லாம் காட்டி எனக்கே சாதகமா இருங்கன்னு நான் உங்களை மிரட்டல. யார் நேர்மையா தொழில் பண்றாங்களோ அவங்களுக்கே கொடுங்க. இதையெல்லாம் மீறி பாட்டிலும் பொண்ணும் கொடுத்ததுக்காக ஜிகேஜிக்கு கொடுக்க நினைச்சீங்க, உங்க போட்டோ பத்திரிகையில வரும். இத போடுறதுக்குன்னே நாட்டுல பல பத்திரிகைகள் உண்டு. இத படிச்சு ரசிக்கிறதுக்குன்னு ஜனங்களும் உண்டு. உங்களுக்கு வேலூர்ல இடமும் உண்டு. இனிமே உங்க வீட்டை பத்தி மட்டும் நினைக்காதீங்க, இந்த நாட்டை பத்தி நினைச்சு பாருங்க. நீங்க எடுக்கிற நல்ல முடிவுல தான் உங்க தலையெழுத்தே இருக்கு. மறந்துடாதீங்க. போங்க. தவணை முறை 3 in 1. ஒழுங்கா வீடு போய் சேரு. ஏன் சார், இவ இப்ப எந்த வீட்டுக்கு சார் போவா? எனக்கு வேணாம் பாட்டி, இந்த ஒரு வாய் வாங்கிக்கடா. போதும் பாட்டி. ஏய் கண்ணா, அத மட்டும் வாங்கிக்கடா, இல்லாட்டி பாட்டி தூக்கம் வராது. நான் கட்டி பிடிச்சிட்டா பாட்டி தூங்கிடுவாங்களே. ஆமா ஆமா, எனக்கும் தெரியும். உன் பாட்டியை கட்டி பிடிச்சுக்கிட்டா நல்லாவே தூங்குவா. இல்ல கல்பனா? சும்மா இருங்க பிரபு, சீக்கிரமா படிச்சுங்க, காலையில எக்ஸாம் இருக்கு. நான் தாத்தாக்கு சாப்பாடு போட்டு வந்துடுறேன். அவரே போட்டு சாப்பிட்டு வரீங்க, வாங்க தூங்கலாம். ஏ பிரபு, அடுத்த வருஷம் உங்க தாத்தா உன்னை ஊட்டி கான்வென்ட்ல சேர்க்க போறாரு. அப்ப இந்த பாட்டி அங்க இருக்க மாட்டாங்க, நீ என்ன பண்ணுவ?
நான் பாட்டியை விட்டுட்டு ஊட்டிக்கு போக மாட்டேன். வாங்க பாட்டி தூங்கலாம். உங்க அம்மா என்னை விட்டுட்டு இருந்தாலும் இருப்பா, ஆனா உன் புள்ளைய விட்டுட்டு இருக்கவே மாட்டா. சத்தியம்பா மணி அடிக்குது போன். ஜிகேஜி ஹியர். ஜிகேஜி உன்ன ஒரு வெறும் எல்கேஜி ஆக்காம்பா. என்னப்பா சொல்ற? அந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்காக குட்டிக்கும் புட்டிக்கும் 25,000 ரூபாய் செலவு பண்ணோம். அவன் வெறும் 25 ரூபாய் செலவு பண்ணி அத போட்டோ எடுத்து காட்டி இருக்கான். பசங்க பயந்து போய் அவன் காலடியிலேயே விழுந்துட்டான். நம்ம மீறி நம்ம தொழில விளையாடுறதுக்கு ஒருத்தனுக்கு துணிச்சல் வந்திருக்கு. யார் அவன்? யாருன்னு சரியா தெரியல. எவனோ விஜய்னு ஒருத்தனா. யாரா இருந்தா நமக்கு என்ன? எலும்பு உடையிற பொருள் தானே. யூ ஆர் கரெக்ட். இத ஆரம்பத்திலே கிள்ளி எறியணும். அம்மா அம்மா என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமா, நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வறண்டு போன இதயத்துல மழை பெஞ்ச மாதிரி இருக்குமா? என்ன விஷயம் சொன்னேன்னா நாங்களும் சேர்ந்து சந்தோஷப்படுவோம். ஆமா, எது நடக்கணும்னு இத்தனை வருஷம் நான் கனவு கண்டனும் அது நடக்க போதுமா? என்னடா நடக்க போகுது? நீங்க நடக்க போறீங்க. என்னது? மீனாட்சி அம்மா நடக்க போறாளா? மாமி, நான் கண் மூடுற நேரமெல்லாம் எங்க அம்மாவுக்கு காலை கொடுன்னு வேண்டிக்கிட்டேன். கடவுள் இன்னைக்கு தான் கண்ணை திறந்திருக்காரு. விஜய், நடக்காத ஒண்ணு நடக்க போறதா ஏண்டா வீணா கற்பனை பண்ற? இல்லம்மா, வெளிநாட்டுல இருந்து பெரிய டாக்டர் வந்திருக்காரு. உங்கள மாதிரி நடக்க முடியாதவங்க எத்தனை பேர்களை நடக்க வச்சிருக்காரு. டாக்டரை பார்த்து எல்லா ஊர்களையும் பேசிட்டு வந்துட்டோமா. நாளைக்கு உங்களை அழைச்சிட்டு போறேன். கடவுள் அருளாலையும் டாக்டரோட திறமையாலையும் நீங்க நிச்சயமா நடக்கத்தாமா போறீங்க. அப்பா, ஆமா, உங்க மனசுல எல்லா ஆசைகளும் நடக்க போதுமா? மாமி, ஆ? பட வயசோட சாப்பாடு ரெடி பண்ணுங்க. இதோ ஒரு நொடியில ரெடி பண்ணி விடுறேன். ஆமா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சார் தேங்க்யூ. இந்தாங்க. தேங்க்யூ சார். ஆ. டாக்டர், Sorry, Mr. Vijay, I can't do anything. மிஸ்டர் விஜய், உங்க அம்மா ஃபாரின் கூட்டு போனா கூட குணப்படுத்த முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஐ வெரி சாரி. போதும்மா, என் புள்ளை இருக்கா. விஜய், டாக்டர் என்ன சொன்னாரு? அது டாக்டர் வந்தமா அவங்க நாட்டுக்கு கூட்டிட்டு வந்தா உங்க காலை குணப்படுத்தலாம்னு சொன்னாரு. அங்க ரொம்ப குளிரா, உங்களால தாங்க முடியாதுன்னு. பொய் சொல்றியா? எனக்கு எல்லாம் தெரியும் விஜய். எனக்கு கால் இல்லைன்னு நான் எனக்கு தான் நீ இருக்கியப்பா. ஆமா. அழகு போய் வர வர ஒழுங்காவே வர்றதில்ல. சினிமாவுக்கு போயிடுறோம். வரட்டும், அவன் பேசிக்க. பாப்பா, யார கேட்டுக்கிட்டு ரோட்ல படம் போடுற? இது சர்க்கார் ரோடு, பொது சொத்து. யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அதான் பொது சொத்து, யாரையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு பாப்பா சொல்லிருச்சுல, அப்புறம் என்னடா யோசிக்கிற? விடு என்ன? விடு என்ன? விடு என்ன? ஜென்டில்மேன், பாவம் ஒரு வயசு பொண்ணு வயிற்று பழப்புக்காக நடு ரோட்டுக்கு வந்தா கொஞ்சம் நாகரிகமா நடக்க கூடாது. எங்களுக்கு தெரிஞ்ச நாகரிகம் இதுதான். இது எப்படி இருப்பாரு? என்ன ஜென்டில்மேன், இப்படி அடிப்பீங்கன்னு முதல்லயே சொல்லியிருந்தா நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டேன். நானும் இப்படியே ஆரம்பிச்சிருப்பேன். எப்படி
நேரத்துல வந்து காப்பாத்துறீங்க. ரொம்ப நன்றி. நன்றி இருக்கட்டும். ரோட்ல கோலம் போறதை விட்டுட்டு ஏதாவது வீட்டு வேலை செஞ்சு பொழைக்க பாரு. ஐயோ, பர்ஸ விட்டுட்டு போயிட்டாரே. நல்ல வேலை, அட்ரஸ் இருக்கு. வணக்கம்மா. யார் நீ? என்ன வேணும்? யார பாக்கணும்? இத பாரு, நேக்கு அடுப்படியில நிறைய வேலை இருக்கு. சொல்ல வேண்டியது சட்டுன்னு சொல்லிட்டு பட்டுன்னு வெளியில போயிடு. சமையல் கட்டு. என்னடி என்ன சமையல் கட்டுன்னு என்னமோ இழுக்கறியே? சமையல்லாம் நோக்கு அவ்வளவு கேவலமா போயிடுத்த. சரி சரி, யார் வேணும்? இந்த வீட்டு சார் வேணும். இந்த வீட்டு சாரா? அவர் என்னத்துக்காக நீ பாக்கணும்? முக்கியமான விஷயம். ஐயோ, முக்கியமான விஷயம்னு வயித்த தொடுறாளே. விஷயம் வேற மாதிரி தான் இருக்கு. தம்பி அந்த மாதிரி தப்பு தண்டாவுக்கு எல்லாம் போகாது. ஏண்டிமா, நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானா? என்ன மாமி, யார் இந்த பொண்ணு? மீனாட்சியம்மா, இந்த அநியாயத்தை கேட்டல. வணக்கம்மா. என்னம்மா வேணும்? அம்மா, நான் ரோட்ல படம் போட்டு பழைக்கிறவ. காசு போட வந்த 2 ரவுடி பசங்க என் மேல கைய போட பார்த்தாங்க. உங்க புள்ளதான் வந்து காப்பாத்தினாரு. அப்போ அவர் பர்சு கீழே விழுந்துருச்சு. அது குடுக்கத்தான் வந்தேன். இந்தாங்கம்மா. இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்தே போயிட்டேன். மீனாட்சிமா, நன்னா எண்ணி பாத்துருங்கோ. 1 2 எடுத்து சொருகிருப்போம். எடுக்கிறவளா இருந்தா திருப்பி கொண்டு வந்திருக்க மாட்டா. இந்தாம்மா. ஐயோ, இதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. வேற என்ன வேணும்? இந்த அட்ரஸ் கண்டுபிடிக்க நடந்து நடந்து ஒரே பசி. கொஞ்சம் சோறு போடுறீங்களா? சரி வா. இன்னைக்கு நல்ல நேரத்திலே ஒரு கெட்ட நேரம். மாமி சமையல சாப்பிட வேண்டியிருக்கு. என்னது? இந்த சாப்பாட்டுக்கு கொஞ்சோண்டு கருவாட்டு குழம்பு மட்டும் இருந்திருந்தா அடாடாடாடா சாப்பாடு என்னமா இறங்கி இருக்கும். எந்திரடி. ஏடி, ஐயோ பாவம், கன்னி பொண்ணாச்சியே வெறும் வயிறா போக கூடாதுன்னு சாப்பாடு போட்டா தானம் கொடுத்தா மாட்டே. பல்ல பிடிச்சு பாக்குற மாதிரி கருவாட்டு குழம்பு கேக்குற. கருவாட்டு குழம்பு எந்திரடி, எந்திரி. மாமி விட்டுருங்க மாமி, அந்த பொண்ணு சாப்பிடட்டும். உன் பேர் என்னம்மா? ருக்கு. உன்னோட அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? அவங்களும் உயிரோட இருந்தா நான் ஏமா ரோட்டுக்கு வரப்போறேன்? ஏமா, நீ இங்கே இருந்து வேலை பாக்குறியா? ஓ, என்னது இவனா இங்கே இருக்க போறாளா? தினம் கருவாட்டு குழம்பு என்ன பண்ணி பட சொல்லுவ? நானே சமைச்சுக்கிறேன். நீ ஏன் பண்ணிக்கிற? வந்த உடனே சமையல் கட்ட பிடிச்சிடும். விட மாட்டேன், தெரியுமோ இல்லையா? அம்மா, நீயா? நீ எப்படி இங்க வந்த? நீ வீரமா சண்டை போட்டு பர்ஸ தொலைச்சிட்டு வந்துட்ட. பர்ஸா? இந்த பொண்ணு தான் கொண்டு வந்து கொடுத்தா. பணம் கொடுக்க போறியா? அவ வாங்க மாட்டா. பாவம் அனாதை. நம்ம வீட்லயே வேலை பார்க்க சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சதுனா எனக்கும் பிடிச்சதாமா. நான் என்னைக்கு வார்த்தையை மீறி இருக்கேன்? அப்புறம் என்னடி, ஆர்டர் ஆயிடுத்து, உட்காந்து மிச்சத்தையும் கொட்டிக்கோ. தம்பி நிஜமா தான் பர்ஸ தவற விட்டுதோ இல்ல வேணும்னே தவற விட்டுதோ? ஆறுகண்ட. என்ன குழந்தை, போன் பண்ணாம திடீர்னு வந்துட்ட? ஒண்ணு இல்ல துரை, பக்கத்து வீட்டு பார்வதி பொண்ணு சமைஞ்சிருக்கா, வாழ்க்கை கொடுங்கன்னு கெஞ்சின. கொடுத்திருப்பியே. அந்த விஷயத்துல இறக்க குணம் ஜாஸ்தின்னு உங்களுக்கு தெரியும் இல்ல. ஒரு 25,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா. குழந்தை, அமெரிக்காக்கு சரக்கு அனுப்ப போறேன். அந்த பணம் வரட்டும். வந்த உடனே உனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன். இன்னும் 3 பொண்களுக்கு சேர்த்து வாழ்வு கொடு. தேங்க்யூ துரை, தேங்க்யூ. நல்ல சகனம். ஜிகேஜி ஹியர். வாட்? என்ன துரை? ஓகே, நம்ம சரக்க அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டாம் சொல்லிட்டாங்க. அனுப்ப வேண்டாம் சொல்லிட்டாங்க. அதுக்காக அண்டர் கிரவுண்ட்ல நான் எவ்வளவு பார்த்திருக்கேன் தெரியுமா? நம்ம விட குறைச்ச விலைக்கு கொடுத்து இந்த தடவை நம்ம ஜெயிச்சிருக்கிறது யார் தெரியுமா? அந்த விஜய். அவனை கொடுங்க துரை. நாம முட்டையில ஆம்புலட் போட்டு வச்சா அவன் ஆம்புலட்டையே அடகாத்து குஞ்சு பொறிச்சிருவான் போல இருக்கு. அவன் யாருன்னு நான் பாக்குறேன். அப்ப நான் அப்பு இல்ல, காளி. பம்பாயில காளி, மெட்ராஸ்ல குழந்தை பாண்டி. ரைட். ஆமா, நீ எப்படி இங்க வந்த? எப்படி வந்தேன்னு கேட்காத, ஏன் வந்தேன்னு கேளு.
என்னுடைய ஃப்ரெண்ட் ஜிகேஜி பிசினஸ்ல விளையாட்டு கூட தலை குனிஞ்சு மண்ணை பார்த்ததில்ல. அவரையே மண்ணை கவ வச்ச அந்த மதுரை வீரன் யாருன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஹ, நம்ம பழைய பம்பாய் ஃப்ரெண்டு. என்ன சார், சௌக்கியமா சார்? ஏன் ஆபீஸுக்கு வந்து என்னையே சௌக்கியமான்னு கேட்கிற அளவுக்கு துணிச்சல் இருக்குன்னா பம்பாயில என்கிட்ட வாங்கினதை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஹ, மறக்கல, மறக்கவும் மாட்டேன். அதுக்கெல்லாம் சேர்த்து வட்டி முதலமா திருப்பி கொடுக்கத்தான் உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன். புது கணக்கு ஆரம்பிக்க வந்த இடத்துல பழைய கணக்க கிளற கூடாதுன்னு பாக்குறேன். இந்த பார், ஜிகேஜியும் நானும் தொழில ஒண்ணுன்னு தெரியாம விளையாண்டுட்டேன். மரியாதையை ஒதுங்கி இருக்கேன். உங்கள மாதிரி ஆளுங்களோட மோதுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொங்கல்னா எல்லாருக்கும் ஞாபகம் வருது கரும்பு தான். ஆனா எனக்கு ஜல்லிக்கட்டு ஞாபகத்துக்கு வரும். அதனால பூச்சாண்டி கட்டாம இந்த இடத்த விட்டு போயிடுறா ஒத்த கண்ணா. இல்ல கண்ணா, இத்தனை வருஷமா இந்த ஒத்த கண்ணால உன்னதான் தேடிட்டு இருக்கேன். தினந்தோறு கண்ணாடிய பாக்குறப்போ அதுல என் முகம் தெரியல, ஓ முகம் தான் தெரிஞ்சது. அதையெல்லாம் மறந்து நான் உன்னை மன்னிக்கணும்னா என் தொழில மோதாம இங்கிருந்து ஓடிப்போ. இல்ல மிரட்டுறியா? பயங்கர வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம வளர்ந்த வேண்டான்னா ஆண்டவன் இதயத்தை இரும்புல படைச்சிருக்கான். அப்போ என் கூட மோதி பாக்குறதே முடிவு பண்ணிட்டியா? எதிர்ப்புலைய வளர்ந்தவன்னா உங்களை எதிர்க்கிறதுன்னு முடிவே பண்ணிட்டேன். என்னடா முடிவு பண்ணிட்ட? பெரிய முடிவு. நீ ரொம்ப அதிகமா பேசுற. என்ன உடம்புல இள ரத்தம் வருது. அந்த ரத்த குழாயில உடைச்சு உனக்கு மாலையா போறேன் பார். இந்த பரங்கிக்காய் புடலங்காய்னா எங்க ஆத்துக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். முருங்கைக்காய்னா உயிரையே விட்டுடுவார். அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரோ? என்ன மாமி, காய்கறி நறுக்குறீங்களா? ஏ பார்த்தா எப்படி தெரிகிறது? இல்ல, இந்த பொடலங்காய பார்த்ததும் எனக்கு வாழை மீன் ஞாபகம் வந்துட்டு. கொண்டாடுங்க. நீ சொல்லிட்டேன்னா இனிமே ஜென்மத்துக்கு நான் இதை கையால தொட மாட்டேன். நிம்மதியா இருந்தேன்டி. என் பிராணம் எடுக்கிறதுக்குன்னே வந்து சேர்ந்திருக்கேன். என்ன சிரிப்பு? ஏண்டி நான் வேலை பார்க்கறது வேடிக்கை பார்க்கறதுக்காகவும் நீங்க வேலைக்கு சேர்த்திருக்கு. இந்தாடி இந்த வெங்காயத்தை நறுக்கு. புடி, பார்த்து நறுக்கு, கையை நெரிக்காத. இதெல்லாம் ஒரு கத்தியா? கரீம்பாய் கடையில ஆடு வெட்டுற கத்தி இருக்கே. வாய் தவறி வந்துருச்சு. வரும்டி, வாய் தவறி வரும். அந்த வாயிலே 2 குத்துவேன். இந்த வாய்க்கு எவன் வந்து மாட்டிட்டு திண்டாட போறானோ. ஏண்டி ருக்கு நோக்கு எப்படி கல்யாணம்? என்ன கட்டிக்க 2 பேர் வந்தாங்க. தொழில் சரியில்லை, அத வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன் அவ்வளவு மோசமான தொழில் பாக்குறாங்களா? ஒத்த மீன் விக்கிறான், இன்னொருத்தன் போறோம்டி போறோம், இன்னொருத்த கருவாடு விக்கிறான். என் கழுத்தை அறுக்கிறதுக்குன்னே நீ பேசுறடி. ஒன்னு சொல்லி குத்தமில்ல. எங்க ஆத்துக்காரர் கூட இப்படித்தான் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருப்பார். இப்ப கூட அவர் இருக்கிற இடத்துல அவர் பேசுறத தாங்கிக்க முடியாம ஒருத்தன் கம்பிய வளைச்சு தப்பிச்சு ஓடியே விட்டானா. கம்பிய வளைச்சு தப்பிச்சு ஓடிட்டானா? அப்படின்னா இப்ப மாமா எங்க இருக்காரு? பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாலும் இல்லையோ அங்கேதான் ஜெயில். ஜெயில்லையா? ஆமா, ஒரு எம்எல்ஏ ஆத்து கல்யாணத்துக்கு இவர் சமையல் பண்ண போனார். அவரு சமையல்காரரா? என்னடி, அவர் சமையல்காரர் தானே? சமையல்காரர் தான். போன இடத்துல பாயசத்துக்கு வச்சிருந்த முந்திரி பருப்பை, ஒரு மூட்டை முந்திரி பருப்பு எடுத்து வித்துட்டு முந்திரி பருப்பு இல்லாம பாயசம் பண்ணி விட்ட. பாயசத்துல முந்திரி பருப்பு இல்லைன்னுட்டு சம்பந்திகளுக்குள்ள சண்டை வந்து கல்யாணமே நின்னு போயிடுதான். எம்எல்ஏ இவர் மேல ஒரு பெரிய கேஸ போட்டு உள்ள தள்ளி விட்டார். இன்னும் விடுதலை கிடைக்கலையா மாமி? எப்போ வெளியில வந்துக்க வேண்டியவர். ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்குமோ? அங்கேயும் போய் இவர் சமையல் பண்ணிருக்க. கைதிகள்லாம் சேர்ந்துட்டு மாமா சமையல் ரொம்ப நல்லா இருக்கு, மாமா இனிமே வெளியவே விடாதீங்கன்னுட்டு ஒரு பெரிய மனுவை கொடுத்துட்டா. அவளும் இவரை உள்ளேயே வச்சுருட்டா. எப்ப வர போறாரு எப்ப வர போறாருன்னு நானும் காத்துட்டே இருக்கேன். என்ன பண்றது? நீ வேலையை பாரு. என்ன கூப்பிட்டுக்க கூடாதா? இல்ல ருக்கு, என் புள்ள வீட்டுல இருந்தானா என்ன எந்த வேலையும் செய்ய விட மாட்டான். அதனால்தான் அவன் இல்லாத நேரமா பார்த்து இந்த வேலையெல்லாம் செய்யறேன். இன்னைக்கு கை தவறிடுச்சு, நாளைக்கு சரியா வச்சிடுவேன். அம்மா, தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்னம்மா?
கோச்சுக்க மாட்டீங்களே? கோச்சிக்க மாட்டேன், சொல்லு. உங்க உங்க காலை எப்படி இப்படி ஆச்சுன்னு போன ஜென்மத்துல நான் ஏதோ பாவம் பண்ணிருக்கேன் போல இருக்கு. அதனாலதான் இந்த ஜென்மத்துல ஆண்டவனை தண்டிச்சுட்டான். மீனாட்சி அம்மா, பரணி நட்சத்திரம். अपवर्णी नक्षत्रे मेषरासु जातायाः मीनाक्षीरान्याः नामधेयस्या एतमान्यायाः जन्मनक्षत्रे जन्मरासु जास्या नामनक्षत्रे नामरासु जातायाः अस्य सौडम्बस्य क्षेमस्थैर्ये दैर्ये वीर्ये विजये ஆமாத்தாய், எங்க அம்மாவுக்கு கால் வரணும். அதை பார்த்து அவங்க புள்ள ரொம்ப சந்தோஷப்படணும். அதை நீங்க அம்மா நிறைவேற்றி வைக்கணும். देवी नारायणी नमोस्तुते. என் வேண்டுதலை நிறைவேற்றி வச்சேன்னா என் தலைமுடிய உனக்கு காணிக்கையா தரேம்மா. ஏம்மா, பெண்ணுக்கு தலைமுடிதான அழகு, அதையே காணிக்கையா கொடுக்குறேன்னு சொல்றியே? எங்க அம்மாவுக்காக என் உயிரையும் கொடுப்பேன். அண்ணார் நீங்க பூஜை பண்ணிட்டு வரேன். ருக்கு, பூஜை பண்ணல? என் பிரார்த்தனை அம்மனுக்கு போய் சேர்ந்துருச்சு. நான் என்ன வேண்டுதல் பண்ணணும்னு நினைச்சனும் அதைத்தான் நீ பண்ணிட்டிய. வா போலாம். ருக்கு, எங்கேயோ பறந்து எங்கேயோ வளர்ந்த உனக்கு எங்க அம்மா மேல இவ்வளவு பாசம் எப்படி வந்துச்சு? நான் யாருமே இல்லாத அனாதையா தெரிஞ்சவன். ரோட்ல படத்தை போட்டுட்டு யாராவது 5 பைசா போடுவாங்களா, 10 பைசா போடுவாங்களா, ஒருவேளை சோறாவது ஒழுங்கா கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்தேன். அப்படி இருந்த என்ன பக்கத்துல உட்கார வச்சு பெத்த தாய் மாதிரி சோறு போட்டு கவனிக்கிறாங்க உங்க அம்மா. சுருக்கமா சொன்னா இந்த எருக்கும் பூவியே ஏத்துக்கிட்ட அம்மன் அவங்க. நான் உங்களுக்கு வேலை செய்யதான் நினைக்கல, சேவை செய்யறதா நினைக்கிறேன். வீட்டுக்கு தானே போற? கார்ல இருக்க? வேண்டாம், நான் நடந்தே போறேன். எங்க அம்மா உனக்கு அவங்க மனசுல இடம் கொடுத்துட்டாங்க. நான் கார்ல இடம் கொடுக்க கூடாதா? உட்கார். ருக்கு, இது அம்மாவுக்கு, இது சாமிக்கு, இது உனக்கு. எனக்கா? ஆமா, உனக்கு தான். வச்சுக்க. ஹலோ அப்புவா? அப்பு, நான் ஷீலா பேசுறேன். இன்னைக்கு நம்ம அவசியம் சந்திக்கணும். ஆமா, என் வீட்டுக்கு வந்துருங்க. 30 லட்சம் ரூபாய் பிசினஸ் ரகசியம். மிஸ் பண்ணாதீங்க, சீக்கிரமா வந்துருங்க. சீக்கிரமா வரணுமாடி? அப்புன்னு நினைச்சு ஆசையா ஓடியாந்து கதவை திறந்த, இப்போது தப்புன்னு நினைச்சு தவிக்கிறியா கண்ணு? அப்பா வெளியூர் போயிட்டார், தெரிஞ்சுதான் வந்தேன். ஏன் கதவை மூடுற? இந்த மாதிரி தொழிலுக்கெல்லாம் முதல்ல கதை தான் நீ மூடணும். ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். ஆபீஸுக்கு டைப் அடிக்க போனா ஒழுங்கா மரியாதையா டைப் அடிச்சுட்டு போக வேண்டியதானே? எங்க தொழிலுக்கே குழி பறிக்க ஆரம்பிச்சியா? எவன் கொடுத்த தைரியமடி? என்ன ஒண்ணும் பண்ணிடாத. அவர் மேல உள்ள காதல் எப்படி பண்ணிட்ட? ஏண்டி, நீங்க காதல் பண்ணிட்டு சுகமா இருக்கணும், நாங்க நஷ்டப்பட்டு சோகமா இருக்கணும் இல்ல? ஏண்டி காதல் காதல் இவ்வளவு நாள் அப்பு சொன்னபடி செஞ்ச, இனிமே நான் சொல்றபடி செய். இப்ப போலீஸ்க்கு போன் பண்ண போறேன். இந்த கடிதாசியில் எழுதி இருக்கிறத
ஒரு வார்த்தை மாத்தாம அப்படியே அவங்க கிட்ட சொல்றேன். மாத்தின நீ கற்போடு இருக்க மாட்ட, உயிரோடு இருக்க மாட்ட. என்ன சொல்ற? நல்ல பொண்ணு. வா. வா. ஆ. ம். போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் 30 ராமசாமி தெருல இருந்து ஷீலா பேசுறேன். அப்புங்கிறவன் என்ன கொலை பண்ண போறான். உடனே வந்து காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். ரொம்ப தேங்க்ஸ் கண்ணு. நாளையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். என்ன ப்ரமோஷன்ல உன்னை மேல அனுப்ப போறேன். ஷீலா, ஷீலா, என்னமாச்சு? ஷீலா, 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 என்னம்மா அது? யார்? ஷீலா, நானே உங்களுக்கு போன் பண்ணு சார். ஷீலாவை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. என்ன? என் பேர் அப்பு சார். நான் வரும்போது ஷீலா நோ சார். என்னைய சார் பண்றீங்க சார்? எனக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ப்ளீஸ் பிலீவ் மீ. அப்பு, அப்பு, இயேசு நலத்துக்காக உங்க 2 பேரையும் நான் என்ன மன்னிச்சு அப்பு. உன் மேல எந்த தப்பும் இல்ல விஜய். அது ஷீலாவை வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்ட நானே அவ சாகறதுக்கும் காரணமா இருந்துட்டேன். அதை நினைக்கும் போது எனக்கு அழாத அப்பு. நான் உனக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கே தெரியல. அப்பு, எவ்வளவு செலவானாலும் சரி உன்னை நான் வெளியே கொண்டு வந்துடுறேன். மிஸ்டர் விஜய், நான் கேட்ட பணத்தை நீங்க கொடுத்துட்டீங்க. நீங்க கேட்ட விடுதலைய உங்க ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. மேடம், என்கிட்ட வேலை செஞ்சாங்கிற ஒரே காரணத்துக்காக அப்பு தன்னோட உயிருக்குயிரான காதலை இழந்துட்டான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தான் செய்யாத கொலைக்காக ஜெயில. கவலைப்படாம போங்க. யுவர் ஆனர், ஷீலாவின் வீட்டில் இருந்த பொருள்களிலும் கொலை செய்ய பயன்படுத்திய கத்தியிலும் அப்புவின் கைரேகைகள் இருந்திருக்கின்றன. வீட்டில் தனியாக இருந்த ஷீலாவை அப்பு பலவந்தமாக கற்பழிக்க முயன்றிருக்கிறார். அது முடியாமல் போனதாலும் ஷீலா போலீசுக்கு போன் செய்ததால் ஆத்திரம் அடைந்ததாலும் ஷீலாவை அப்பு கொலை செய்திருக்கிறார். இது நிபுணர்களின் சாட்சியத்தின் மூலமும் அப்புவை கைது செய்த இன்ஸ்பெக்டரின் சாட்சியத்தின் மூலமும் உறுதியாகிறது. எனவே
குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வழங்கும்படி கனம் கோத்தார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். எதிர்த்தரப்பு வக்கீல் தனது குறுக்கு விசாரணையை தொடங்கலாம். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் அப்பு இந்த கொலையை செய்தார் என்பது மிகவும் கற்பனையான குற்றச்சாட்டு. அப்புவும் ஷீலாவும் காதலர்கள். வழக்கம் போல் அப்பு ஷீலாவை சந்திக்க வீட்டிற்கு சென்றிருக்கிறார். இதை பயன்படுத்திக் கொண்ட கொலைகாரன் தான் செய்த கொலையை அப்பு செய்ததாக நம்ப வைத்திருக்கிறான். வீட்டில் உள்ள எல்லா பொருள்களிலும் அப்புவின் கைரேகை இருக்கிறது. கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட கத்தியிலும் அப்புவின் கைரேகை இருந்திருக்கிறது. ஆனால் அறுத்து வீசப்பட்ட டெலிபோனில் இவருடைய கைரேகை இல்லை. கொலைகாரன் கையுறை மாட்டிக்கொண்டுதான் கொலையும் செய்திருக்கிறான், போனையும் அறுத்திருக்கிறான். அதனால்தான் அவனுடைய கைரேகை அந்த வீட்டில் எந்த இடத்திலும் இல்லை. அங்கு சென்று பார்த்த அப்பு ஷீலாவை காப்பாற்றும் முயற்சியில் போலீஸ்க்கு தகவல் கொடுப்பதற்காக டெலிபோனை பார்த்திருக்கிறார். ஆனால் ஏற்கனவே அது துண்டிக்கப்பட்டிருந்ததால் அதை இவர் தொடவே இல்லை. அதனால்தான் இவருடைய கைரேகை டெலிபோனில் மட்டும் இல்லை. யுவர் ஆனர், ஷீலாவின் கை நகை இடுக்குகளில் ரத்தத்துடன் கூடிய சதை துணுக்குகள் இருந்ததாகவும் அந்த ரத்தம் பி குரூப் எனவும் ரிப்போர்ட்டில் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது கொலைகாரன் கொலை செய்ய முயற்சித்த போது தன்னை அவனிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள ஷீலா தன் கை நகங்களால் அவனை கீறாள். அப்படி அப்புத்தான் இந்த கொலையை செய்தார் என்பது உண்மையானால் அவர் உடம்பில் நகக்கீறல்களால் ஏற்பட்ட காயங்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி எந்த காயங்களும் இல்லை என்று டாக்டரின் ரிப்போர்ட் கூறுகிறது. அது மட்டுமல்ல, ஷீலாவின் விரல்களில் ஒட்டியிருந்த ரத்தம் பி குரூப்பை சேர்ந்தது. எனது கட்சிக்காரர் அப்புவின் ரத்தம் ஏ குரூப்பை சேர்ந்தது. அதற்கான ஆதாரத்தை கனம் கோட்டாரின் முன் சமர்ப்பிக்கிறேன். எனவே எனது கட்சிக்காரர் அப்பு ஷீலாவை கொலை செய்யவில்லை, அவர் நிரபராதி என்பது தெளிவாக்கப்பட்டிருப்பதால் அவரை விடுதலை செய்யுமாறு கனம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. திருமதி கல்பனாவின் வாதம் இந்த கொலையை மிஸ்டர் அப்பு செய்யவில்லை என்பதை தெளிவுபடுத்தி இருப்பதால் அப்புவை விடுதலை செய்து தீர்ப்பு வழங்குகிறேன். மேலும் இந்த வழக்கில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்குமாறு காவல்துறையை கேட்டுக்கொண்டு இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். ஒரு கொலையை பண்ணி பார்த்தா தான் தெரியும் தொடர் எவ்வளவு கஷ்டம்னு. நம்ம தொழிலுக்கு துரோகம் பண்ணவளை கொலை பண்ணி அந்த பழி அவன் காதலன் மேல போட்டு உள்ள தள்ளனா உங்க பொண்டாட்டி ரொம்ப லேசா வெளியே கொண்டாந்துட்டாங்க. என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன என்னையா செய்ய சொல்ற? இந்த காலத்து ஆம்பளைங்க பொண்டாட்டிய வீட்டுல தான் பேச விடுவாங்க. ஆனா நீங்க கோர்ட்ல பேச. நீங்க ஒரு வார்த்தை சொல்லி அவங்கள ஆச்சாராகாம தடுத்திருக்கலாம். என்ன சொல்லி தடுத்திருக்கலாங்கிற? நாம தான் அந்த கொலையை செஞ்சோம்னா குழந்தை பிசினஸ்ல நீ அவளுடைய சைலண்ட் பார்ட்னர்ங்கிறது அவளுக்கு தெரியாது. அதனாலதான் நான் இருக்கிறது வீடா இருக்கு, அவ என் மனைவியா இருக்கா. நம்ம கதை மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது வீடு கோர்ட் ஆயிடும், அவ வக்கீல் ஆயிடுவான். அதனால விஜய் விஷயத்துல நீ இனிமே தலையிடாத, நான் கவனிச்சுக்கிறேன். Can I speak to Mr. Vijay? Hello, Mr. Vijay. I am GKG here. ஹலோ சார், சௌக்கியமா? அது இல்லாதனாலதான் உன்னை நேர்ல சந்திச்சு பேச விரும்புறேன். நீங்க கிரேட் ஜிகேஜி, நான் சாதாரண எல்கேஜி. என்ன சந்திச்சு என்ன சார் ஆக போகுது? நோ, அப்படி சொல்லாத. வாழ்க்கையில ஜெயிக்கிறவன் தான் பெரியவன். மேதாவியா இருந்தாலும் அவன் தோத்தான் சின்னவன் தான். எப்போ எங்க சந்திக்கலாம்? எங்க வேணும்னாலும் சந்திக்கலாம். இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு என் கெஸ்ட் ஹவுஸ் சந்திக்கலாம். ஓகே? ஓகே, குட் லக். மிஸ்டர் ஜிகேஜி. ஹலோ விஜய், சொன்ன டயத்துக்கு வந்துட்டியே. பொதுவாவே உன்ன மாதிரி பணம் சம்பாதிக்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் சின்ன வயசுல பெரிய பெரிய தொகைகளை சம்பாதிக்கிறவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் கம். விஜய், என்னுடைய அனுபவமும் உன்னுடைய திறமையும் ஒன்னா சேர்ந்தா இந்த கஷ்டமான தொழில நம்ம மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. Come on.
come on. எப்போ வந்தீங்க? ஏன் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சாப்பிட வாங்க. எனக்கு பசி இல்ல. பொய் சொல்றீங்க. உங்க மனசுல என்னமோ இருக்கு, அதான் சாப்பிட வர மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போய் படு. ஒண்ணும் இல்லைன்னு உங்க வாய் தான் சொல்லுது. என்னமோ இருக்குன்னு உங்க முகம் சொல்லுதே. என்ன தனியா இருக்க விடு. இப்ப என் இதயம் எரிமலையா குமுறிக்கிட்டு இருக்கு. அது வெடிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து போயிரு. போ. போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன். உங்க மனசு எரிமலையா இருந்தா உங்க அம்மா மனசு சேர்ந்தே எரிஞ்சு போயிடும். ஏதோ உங்க வேதனையை என்கிட்ட சொன்னா உங்களுக்கு ஆறுதலா இருக்குமேன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்ன கேவலம் ஒரு வேலைக்காரி தானே நினைச்சிட்டீங்க. நான் சிரிச்சா சிரிச்சு, நான் அழுதா அழுது, நான் துடிச்சா துடிச்சாங்களே, அந்த தெய்வத்தை சக்கர நாற்காலியில உட்கார வச்ச சண்டாளனை நினைச்சா. என்ன விடுகதை மாதிரி பேசுறீங்க? விடுகதைதான். ரொம்ப காலமா என் மனசை எரிச்சுக்கிட்டு இருந்த அந்த விடுகதைக்கு இன்னைக்குதான் விட கண்டுபிடிச்சேன். எங்க அம்மாவை நடப்பணமாக்கின அந்த நாசக்காரனை 20 வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் பார்த்தேன். அவ யார் தெரியுமா? எங்க அப்பா. என்னது, உங்க அப்பாவா? எங்க அப்பான்னு சொன்னதும் உனக்கே அதிர்ச்சியா இருக்கே. எனக்கு எப்படி இருக்கும்? என் மனபாரத்தை யாருகிட்டையாவது இறக்கி வைக்கணும்னு துடிக்கிறேன். எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? எங்க அம்மா வசதியான குடும்பத்துல பிறந்தவங்க. சொந்தங்களை எல்லாம் ஒதுக்கிட்டு எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அம்மா சந்தோஷமா இருந்தேன்னா பார்த்ததில்லை. வேலை இல்லாம வெட்டியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு எங்க அப்பா. தினமும் குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை அடிப்பாரு, உதப்பாரு. அடி உத எல்லாத்தையும் தாங்கிட்டு பக்கத்து வீட்டுல வேலைக்காரியா வேலை பார்த்த எங்க அம்மா எனக்கும் எங்க அப்பாவுக்கும் சோறு போட்டு வளர்த்தாங்க. எனக்கு வயசு 6 இருக்கும். அப்பதான் அந்த தீபாவளி வந்துச்சு. அம்மா, எல்லாரும் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறாங்க. எனக்கு மட்டும் ஏமா ஒண்ணுமே வாங்கி தரல? அம்மா உனக்கா சேர்த்து வச்சிருக்க காசெல்லாம் அப்பாட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அப்பா உனக்கு புது துணி பட்டாசு எல்லாம் வாங்கி இப்ப வந்துருவாரு. இதோ அப்பா வந்துட்டாரு. என்னங்க வெறும் கையோட வந்து நிக்கிறீங்க? ஏண்டி உனக்கு கண்ணு தெரியல? வெறும் கையோட வந்திருக்கிறேனா? கையில கெடாம இருக்கிறது. குழந்தைக்காவது புது துணி பட்டாசு வாங்கிட்டு வாங்கன்னு தானே காசு கொடுத்து அனுப்புனேன். நல்ல நாள் அதுமா இப்படி வந்து நிக்கிறீங்களே. நல்ல நாளா? எதிரி நல்ல நாள்? உங்க அப்பன் சொத்தையெல்லாம் எழுதி வைப்பான்னு நினைச்சு ஏமாந்து என் எதிர்காலத்தையே நாசமாக்கிட்டு நிக்கிறேன்னு அப்புறம் என்ன நல்ல நாள்? நமக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை. மத்த பிள்ளைங்களை போல அந்த பிள்ளைக்கு துணி எடுத்து கொடுக்க முடியலையேன்னு பெத்த வயிறு பத்தி எரிஞ்சு போய் நிக்கிறேன். உனக்கு மட்டும் அடி வயிறு எரியுது, இத குடிச்சதுனால எனக்கும் வயிறு எரியுது. இதெல்லாம் நீங்க பேசலைங்க. இந்த பாழா போன குடிதான் உங்களை அப்படி பேச வைக்குது. ஒன்னாதான் எனக்கு நிம்மதி இல்ல, நானா தேடிக்கிட்ட நிம்மதியை கெடுத்துட்டேடி. என்ன சொன்னேன்? பட்டினி கிடந்தாத்தான் இவன் திமிரு அடங்கும்.
இந்த தீபாவளியோட உங்க 2 பேருக்கு நான் முழுக்கு போட்டுட்டேன். நீ ஆச்சு உன் மகனாச்சு. வாங்கடே. அம்மா 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 நெருப்புமா அம்மா நெருப்புமா அம்மா 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 நெருப்புமா அம்மா கடவுள் தூண்மை இருப்பாரு துரும்பணி இருப்பாருன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீட்டுலதான் இருந்தாங்க. அம்மா அம்மாங்கிற என்னோட சத்தத்தை கேட்டு ஓடி வந்த பக்கத்து வீட்டுக்காரங்கடா அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. ஆனா இங்க எங்க அம்மாவோட உயிரை மட்டும் தான் காப்பாத்தினாங்க. அவங்க நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மாவை நடக்க வைங்க டாக்டர், எப்படியாவது நடக்க வைங்க டாக்டர்னு கத்துடு கெஞ்சுடு கதறுடு. ஆனா என் கையில ஒண்ணும் இல்ல. எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கான கை பிரிச்சுட்டாங்க. யாருக்குமே எந்த துரோகம் பண்ணாத எங்க அம்மாவை இப்படி பண்ணிட்டேன்னு அந்த மேல இருக்கிறவன்ட்ட கேட்கறதுக்காக எங்க அம்மாவை அழைச்சிட்டு கோயிலுக்கு போயிருந்தேன். விஜய், என்னம்மா? குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும்பா. இத கொண்டு வரேம்மா. அம்மா அம்மா என்னப்பா? கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. இரு தரேன். காசு போட்டா என் மேலேயே திருப்பி அடிக்கிறியா? அவனை அடிக்காதீங்க, ஒண்ணு செய்யாதீங்க. ஐயா அவனை விட்டுடுங்க, அவனை விட்டுடுங்க, அவனை ஒண்ணு செய்யாதீங்க. விஜய், அம்மா அடி பலமா பட்டுச்சா? என் கண்ணு முன்னால போட்டு அடிக்கிறாங்களே, அத கூட என்னால தடுக்க முடியலையே. உன்னை வளர்த்து எப்படி ஆளாக்க போறேனோ. நீ கவலைப்படாதம்மா, நான் கஷ்டப்பட்டு உழைச்சு வேலை செஞ்சு உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாத்துவேம்மா. அந்த சின்ன வயசுல நடக்க முடியாத எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக நாயை விட கேவலம் அலைஞ்சிருக்கேன். நானும் எங்க அம்மாவும் எத்தனை நாள் பட்டினி கிடந்திருப்பேன் தெரியுமா? ஒருவேளை சொத்துக்காக சாக்கடையில இறங்கி வேலை செஞ்சிருக்கேன். ஊரா அலைஞ்சு மாடா உழைச்ச எனக்கு இந்த உலகம் மனுஷங்கிற அந்தஸ்தை கொடுக்கவே இல்லை. கடைசியா பம்பாய்க்கு போனேன், கை நிறைய சம்பாதிச்சேன், என்னென்னமோ தொழில் பண்ண. எங்க அம்மா நிம்மதியா வாழணுங்கிறதுக்காக எங்க அழைச்சிட்டு வந்தேன். உங்க அப்பாவை நீங்க பார்த்தது உடனே அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். எங்க அப்பாவை நான் பார்த்ததோ உன்கிட்ட சொன்னதோ எங்க அம்மாவுக்கு தெரியவே கூடாது. சத்தியம் பண்ணி கொடு. எதுக்காக சத்தியம் பண்ண சொல்றீங்க? நேரம் வரும், நீயே தெரிஞ்சுக்கோ.
யார் அனுப்புனது? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்லிடுறேன். சொல்றா, யாரு? ஜிகேஜி தான். அறமுறையா ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியன்னா முழுசாவ முன்னால வந்து நிக்கிறேன்னு பாக்குறியா? சும்மா வரல, என்ன கடிக்க வந்த உன் வீட்டு நாய்களோட எலும்ப உடைச்சிட்டு வந்திருக்கேன். ஆயா என்ன சொல்ற? அடிக்க ஆள் அனுப்பிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஏய், நீ இடம் மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆளை வச்சு அடிக்கிறதுக்கு நீ பெரிய ஆளும் இல்ல, நான் பேடியும் இல்ல. ஆத்திரப்படாத ஜிகேஜி, இது அவங்களுக்கு விழுந்த அடி இல்ல, உனக்கு விழுந்த அடி. உன் கடைசி அத்தியாயத்தை எழுதுறதுக்கு நான் போட்ட புள்ளையார் சொல்லி. என்னடா என்ன ஜெயிச்சிருவோங்கிற திமிர்ல பேசுறியா? நீ மட்டும் இல்ல, இது வரைக்கும் கனவுல கூட என்ன யாரும் ஜெயிச்சது கிடையாது. நீ என்ன சின்ன குழந்தை, கண்ணுக்குட்டி. உன் ஆட்டத்தை நான் ரசிப்பேன். அதிகமானா நசுக்கிடுவேன், நசுக்கி. நான் யானடா. ஆமா, நீ யானைதான், கோவில் யானை. அந்த கோவில்ல இருந்த தெய்வத்தையே நாசமாக்கின நன்றி கட்ட யானை. என்ன கதை விடுற? கதைதான். அக்கினி சாட்சியா உன்னை நம்பி வந்த மனைவிய அந்த அக்கினிக்கே பலி கொடுத்தியே, அந்த கதை உன் சொந்த கதை. என்னது? என் மனைவிய நான் பலி கொடுத்தேனா? கிளி மாதிரி மனைவியும் புலி மாதிரி மகனும் என் வீட்டுல இருக்கிறது இந்த ஊருக்கே தெரியும்டா. idiot. ஊருக்கு தெரிஞ்ச மனைவிய சொல்லல ஜிகேஜி, இந்த ஊருக்கும் வேற யாருக்கும் தெரியாத உன் முதல் மனைவிய சொல்ல. ரோஜாவை நெருப்புல எரிச்சது, அத உன் இரண்டாவது மனைவி கிட்ட மறைச்சதையும் சொல்ல. போய் என் மனைவியை நான் எரிச்சேனா? அத்தனையும் போய். எது போய்? பண ஆசையில நல்லவனா நடிச்சு புன்னகை வேண்டாம், உன் புன்னகையே போதுன்னு ஏமாத்தி மீனாட்சியை கல்யாணம் பண்ணியே, அது பொய்யா? சொத்தெல்லாம் கிடைக்காத ஆத்திரத்துல அரக்கத்தனமா அவளை அடிச்சியே, அது பொய்யா? அவளையும் அவளோட 6 வயசு மகனையும் அனாதையா தவிக்க விட்டு ஊரை மாத்தி பேரையும் மாத்தி பணத்துக்காக பசுத்தோல் போத்திய புலியா நீ வாழ்ற வாழ்க்கை தான் பொய்யா? இதுல எது பொய் மிஸ்டர் ஜி.கே. கங்காதரன்? யார் நீ? யார் நீ? யாருக்குமே தெரியாத என் வாழ்க்கை ரகசியம் உனக்கு மாத்திரம் எப்படி தெரியும்? சென்னைக்கு உன் கூட மோத ஆரம்பிச்சனோ அன்னைக்கே ஓ சரித்திரம் என்ன பார்த்து சலம் போட ஆரம்பிச்சிருச்சு. விஜய், என் வாழ்க்கையோட விளையாட ஆரம்பிச்சுட்ட. உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாயிடுச்சு. இல்ல, என்னைக்கு ஒன்ன பார்த்தனோ அன்னைக்கே எனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்தையே மாத்தி அமைக்க தெரிஞ்ச வேண்டானா? உன்னை கடைசியா எச்சரிக்கிறேன். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கிட்டயே மோத ஆரம்பிச்சிருக்கேன்னா என் கையாலதான் நீ சாக போறேன்னு அர்த்தம். அதை எச்சரிக்கத்தான் நானும் இங்க வந்திருக்கேன். உன்னை அணு அணுவா துடிக்க வச்சு கொல்ல போறேன். உன்னை மட்டுமல்ல, சதுரங்க ஆட்டத்துல எந்த காய எப்படி நகர்த்தனா எதிரிய ஜெயிக்க முடியுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உன் குடும்பத்தையே சதுரங்க காய்களை உருட்ட போறேன். நான் ஆட போற ஆட்டத்தை எப்போ எப்படி ஆரம்பிக்க போறேன்னு பொறுத்திருந்து பார்.